பேங்க் எக்ஸாம் படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து இப்போ உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓ எக்ஸாம் எழுதுவீங்க, அடுத்தபடில மெயின்ஸு, அடுத்தபடில ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் எழுதுவீங்க. போன தடவை பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா, அவங்க 1 மார்க் தான் எலிஜிபிலிட்டி மார்க்கே வச்சுருக்கான். அப்போ அந்த கரண்ட் அஃபேர்ஸில் போன லாஸ்ட் இயர் கொஸ்டினை ஃபோக்கஸ் பண்ணும்போது எந்தெந்த ஏரியாவில் இம்பார்ட்டன்ட் கொடுக்குதுன்னு பார்க்கும்போது பட்ஜெட்லேருந்து ஒரு 6-7 கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம். இல்லை எப்படி மினிமம் உங்களுக்கு ஒரு 5 to 6 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரூரல் நபார்டு, ரூரல் பேங்கு, ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுறான்னு பார்த்துச்சிங்கன்னா அதில் நமக்கு ஒரு 5 கொஸ்டின் வந்துடும். ஏன்னா அதாவது எப்போவுமே இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது இம்பார்ட்டன்ட் டாபிக் நிறையா இருக்கும். வெயிட்டேஜ் டாபிக்னு ஒன்று இருக்குது. வெயிட்டேஜ் டாபிக்னா இது வந்து கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிற கொஸ்டின் பேப்பரில் இருக்கணும். அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா பட்ஜெட். அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்சு பட்ஜெட் போட்டிருக்காங்க. அப்போ தேர்தலுக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் பட்ஜெட் போடுவாங்க, தற்காலிக பட்ஜெட். ஏன்னா தேர்தலுக்கு முன்னக்கூட்டி ஒரு தற்காலிக பட்ஜெட் போடுவாங்க. சப்போஸ் தேர்தலுக்கு அப்புறம் ஆட்சி மாறினா பட்ஜெட் வந்து வேறு விதமாக போடுவாங்க. ஆனால் தற்காலிக பட்ஜெட் போட்டிருப்பாங்க தேர்தலுக்கு. அப்போ இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கும் இப்போ ரெகுலர் பட்ஜெட்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்கலாம். அது தற்காலிகமாக போடுறது. தற்காலிகமாக போட்டதுனால தேர்தல் முடிஞ்சு எலெக்ஷன் வந்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். திரும்ப அதே புது பட்ஜெட் போடுவாங்க. அப்போ இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நமக்கு யாருன்னா நிர்மலா சீதாராமன் வந்து 7 டைம் தொடர்ந்து 7 டைம் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 7 டைம் அதிக தடவை தாக்கல் பண்ண யாருன்னா நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதான் பார்க்க போகிறோம். அதில் இப்போ நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2024-25 பட்ஜெட். இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர்னால் நமக்கு தெரியும் ஏப்ரல் 1 மார்ச் 31 வரை. அப்போ நமக்கு வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இன்டரிம் பட்ஜெட். இன்டரிம்னா என்ன அர்த்தம்னா இடைக்கால பட்ஜெட் அப்படிம்பாங்க. அப்போ இடைக்கால பட்ஜெட்னா இன்னொரு பட்ஜெட் போட போகிறாங்க. அதுக்கு முன்னுக்கூட்டி போடக்கூடிய பிறகு இடைக்கால பட்ஜெட். அப்போ இடைக்கால பட்ஜெட்டுக்கு எலெக்ஷனுக்கு முன்னுக்கூட்டி போட்டாங்க. அப்போ எலெக்ஷனுக்கு முன்னுக்கூட்டி போடக்கூடிய பட்ஜெட் தான் என்ன இடைக்கால பட்ஜெட். இப்போ போட்டிருக்குது யூனியன் பட்ஜெட். இப்போ 2வது போட்டிருக்காங்க ஜூலை மாதம். ஏன்னா அது ஏற்கனவே போட்டது பிப்ரவரி 1 போட்டது. அப்போ இந்த மாதம் மட்டும் நமக்கு 2 பட்ஜெட் போட்டிருக்காங்க. இது வந்து கண்டிப்பாக அந்த கொஸ்டின் பார்த்து வச்சுக்கிறோம். ஏன்னா நார்மலாக போன தடவை ஒரு ஆர்ஆர்பி பிஓவில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது மான்சூன் செஷனில் ராஜ்யசபாவுடைய சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ராஜ்யசபாவுடைய சேர்மன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன வைஸ் பிரசிடென்ட். அப்போ செஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கணும். இந்த இடத்துல செஷன் என்னென்ன செஷன் இருக்குது. பார்லிமெண்ட் செஷன். அப்போ வருடத்தின் முதல் செஷன் என்னென்னா பட்ஜெட் செஷன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு பிப்ரவரி 1 ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரை. அடுத்தப்பல பார்த்தீங்கன்னா மான்சூன் மழைக்கால கூட்டத்தொடரும்பாங்க. ஜூலை லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா நமக்கு வந்து செப்டம்பர், அக்டோபர், ஏன்னா அக்டோபர் வரை வரும். ஜூலை, ஆகஸ்ட். அப்புறம் குளிர்கால கூட்டத்தொடர் விண்டர் செஷன் அப்படிம்பாங்க. விண்டருங்கிறது நமக்கு என்னென்னா நவம்பர், டிசம்பர். அப்போ நமக்கு வந்து செஷனில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செஷன் தான் இருக்கிறதுல பெரிய செஷன். அப்போ பட்ஜெட்டுங்கிறது நம்ம தெளிவாக பார்த்து வச்சுக்கிறோம். பட்ஜெட்டுங்கிறது அதான். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிறைய நம்பர்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும். நம்ம எவ்வளவோ ஃபோன் நம்பர் படிச்சிருக்கோம். இந்த நம்பரையும் படிச்சுக்கணும். இந்த மாதிரி நம்பர் கேட்கும்போது நிறைய பேர் போட மாட்டாங்க. இப்போ நீங்கள் அந்த இடத்துல போட்டிங்கன்னா அடுத்தவங்களோட லீடிங் பண்ணி கொண்டு போகலாம். அதனால் நம்பர்ஸ் படித்து வச்சுக்கணும். இப்போ ஒரு பரீட்சை படித்து வச்சுக்கிட்டுங்க. இதனுடைய பிடிஎஃப் அட்டாச் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருந்தேன். அதை டவுன்லோட் பண்ணி பரீட்சைக்கு போகிற அன்னைக்கு காலையில் ஒரு ரவுண்டு பார்த்துடுங்க. என்னுடைய ஒப்பீனியன் படி ஒரு 5 கொஸ்டின் மினிமம் கேட்பாங்க. அதனால் கண்டிப்பாக கேட்போம் பார்த்துருங்க. ஜிடிபி க்ரோத். இந்த ஜிடிபி க்ரோத்துங்கிறது ஜிடிபின்னா என்ன நமக்கு தெரியணும். ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஜிடிபின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அப்போ கிராஸ் டொமஸ்டிக் கிராஸ்னா என்னென்னா மொத்தம். அது அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். டொமஸ்டிக்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஏன்னா இதில் இன்னொரு வார்த்தையை நீங்கள் பார்க்கணும். ஜிஎன்பி அப்படின்னு ஒரு வார்த்தை பார்க்கணும். அதே தான் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இதே இதில் பார்த்தீங்கன்னா என்என்பி அப்படிம்பாங்க. எண்ணு வந்தால் என்ன அர்த்தம் நெட்டு நேஷ்னல் ப்ராடக்ட். இது ஃபுல் ஃபார்ம். இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்க்கணும். இப்போ இது ஃபஸ்ட்டு இந்த 2டையும் பார்க்கணும். ஏன்னா டொமஸ்டிக் ப்ராடக்ட். டொமஸ்டிக்னா கிராஸ்னால் மொத்தம். டிப்ரிசியேஷனை கழிக்காமல் மொத்த வேல்யூ. இப்போ நீங்கள் எம்ப்ளாயாக வேலைக்கு போயிருப்பீங்க. வேலைக்கு போனோன்னா உங்களுக்கு கிராஸ் சேலரின்னு ஒன்று கொடுப்பாங்க மொத்தம். ஆனால் நிறைய இதை பிடிச்சம் பண்ணிடுவாங்க. பிடிச்சதெல்லாம் கழித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் நெட் சேலரி. இந்த பிடித்தத்தை கழிக்கிறது தான் நெட்டுங்கிற டிப்ரிசியேஷன் எக்கனாமிக்ஸில். இல்லை டொமஸ்டிக்னா மீனிங் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா வித்தின் டெரிட்டரி. அதான் மீனிங். வித்தின் டெரிட்டரி.
வித்தின் டெரிட்டரினா இப்போ இந்தியா இருக்குன்னா இந்தியாவில் இருந்து மட்டும் உற்பத்தி ஆகக்கூடிய பொருள்கள் வெளியே வரக்கூடாது. இப்போ இந்தியாவுக்குள்ள இருந்து மட்டும் வரக்கூடிய பொருட்களுக்கு அதான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ இந்தியாவிலேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மொத்தம், கிராஸ்னா மொத்தம். அப்போ இந்த டொமஸ்டிக்னா இந்த டெரிட்டரிங்கிற வார்த்தையை பார்க்கணும். இதே நேஷ்னல் இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்னென்னா ஜிஎன்பின்னு என்னன்னா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். இல்லை நேஷ்னல்ங்கிற ஒரு வார்த்தை வருது. நேஷ்னல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தின் டெரிட்டரின்னு இருக்கணும், இந்தியாவுக்குன்னு வருமானம் வரணும். நேஷ்னல்னு அர்த்தம் இந்தியான்னு அர்த்தம். அப்போ இந்தியாவுக்குன்னு வருமானம் வரணும். அப்போ இந்தியாவுக்குன்னு வருமானம் எங்கேருந்து வரும்? இந்தியாவுக்குலேருந்து வரும், வெளிநாட்டிலேருந்து வரலாம். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணிருக்கான், வெளிநாட்டில் ஏதோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான், அப்போ அதோட இன்கம் இங்கே கட்டுறான்னு 2 இன்கம் சேர்த்துக்கிறோம். அப்போ நேஷ்னல்னா என்ன அர்த்தம்னா ஜிடிபி இந்திய வருமானம் ப்ளஸ் ஃபாரின் வெளியிருந்து வரக்கூடிய வருமானம், அதான் நேஷ்னல். அப்போ ஜிடிபினா ஒன்லி வித்தின் டெரிட்டரி. நேஷ்னல்னு சொல்லும்போது ஜிடிபி ப்ளஸ் ஃபாரின் இன்கம். அப்போ இந்த 2 டேர்ம் உங்களுக்கு புரியும். அப்போ இந்த இடத்துல நமக்கு எதை சொல்கிறாங்கன்னா ஜிடிபி குரோத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ ஜிடிபி குரோத்னா வித்தின் டெரிட்டரி, இந்தியாவுக்குலேருந்து வரக்கூடியது. இப்போ இந்த இடத்துல என்ன கொடுக்காங்க அப்படின்னா என்என்பின்னு கொடுக்காங்க. என்னன்னா நெட்டு நேஷ்னல் ப்ராடக்ட். அதுக்கு ஃபார்முலா என்ன கேட்டிங்கன்னா என்என்பி ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன்னா செலவெல்லாம் கழிச்சுக்கிடணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜெராக்ஸ் ஒருத்தர் எடுக்காருன்னு வச்சுருங்களேன். ஜெராக்ஸ் ஒரு ₹1 எடுக்காருன்னா அது ஜெராக்ஸுக்கு பேப்பருக்கு 40 பைசா இருக்குது, கரண்ட் பில் இருக்குது, மேன் பவர் இருக்குது, பவுடர் இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் கழித்து பார்த்தா கடைசியாக 20 பைசா லாபம் இருக்கும். அப்போ இந்த 20 பைசா சொல்கிறது வந்து நெட்டு, ₹1 சொல்கிறது கிராஸ். அப்போ நெட்டுன்னா எதை கழிச்சிட்டாங்க? தேய்மானத்தை கழிக்கிறாங்க. தேய்மானம் சொல்லுவாங்க, நம்மளை பொறுத்து செலவை கழிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த 3க்குள்ள டேம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த இடத்துல ஜிடிபி குரோத், இந்த ஜிடிபி குரோத்துங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டிமேட் பண்ணுறாங்க. என்ன எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா இந்தியாவுடைய ஜிடிபி குரோத் வந்து 7% கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் பண்ணுறாங்க. ஆமாம் இந்தியா பொறுத்தவரைக்கும் வேர்ல்டு பேங்கும் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்க 7% இருக்கும் அப்படிங்காங்க. ஆனால் கொரோனாக்கு முன்னக்கூட்டி இதனுடைய இலக்கு நம்ம எவ்வளோ வச்சுன்னா டபுள் டிஜிட் வச்சுருந்தோம். ஆனால் இப்போ 7% மெயின்டைன் ஆகிறதே பெருசு. கொரோனா டைம்லாம் கீழே போயிட்டு மைனஸில் போச்சு. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அப்போ இதில் என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ உள்ள ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஜிடிபியில் வந்து எவ்வளோ கொடுக்காங்க கேட்டிங்கன்னா இந்த வேல்யூ வந்து சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. ஏன்னா 3,26,36,36,912 கோடி இவ்வளோ வேல்யூவில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பழைய போன வருஷங்கிறது 23-24 பட்ஜெட்டை விட இது எத்தனை % கூட வேல்யூ எடுப்பில் 10.5%. அப்போ நம்மளுடைய டார்கெட் என்ன 7%. அந்த டேட்டா பார்த்து வச்சுக்கிடுங்க. போன 23-24 விட இந்த வருஷம் எத்தனை % அதிகமாக போட்டிருக்காங்க ஜிடிபி குரோத் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 10.5 அதிகமாக இருக்கும். இப்போ ஜிடிபின்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது பட்ஜெட் எஸ்டிமேட் தான் போடுவாங்க. இந்த பட்ஜெட்டுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ போடுற பட்ஜெட் வந்து வருங்காலத்துக்கு போடக்கூடியது. அப்போ எல்லாமே எஸ்டிமேட் தான் 24-25க்கு. எக்கனாமிக் சர்வேன்னு சொல்லிட்டு இப்போ லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது லாஸ்ட் இயர் இது போடுறது. அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்டில் எஸ்டிமேட் பண்ணுறாங்க. எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 48,20,512 கோடி போடுறாங்க. இதில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா கேபிட்டல் மூலதனம். இப்போ ரோடு போடுறாங்க, நிறைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் லாங் டேர்ம். அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒரு லாங் டேர்முக்கு போடக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா அன்றாட தேவை, டே டு டே ஆக்டிவிட்டிஸ்க்கு போடக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ ரெண்டையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும். இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு மட்டும் என்ன பண்ணிருக்காங்கன்னா 11,11,111 கோடி. ஆக்சுவலாக 1 ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்குது. 1 மொத்தம் 7 1 இருக்குது. அப்போ நம்ம வந்து இது மட்டும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது முக்கியமானது. அப்போது இது பழைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கம்பேர் பண்ணும்போது இது எத்தனை % கூட இருக்குது பார்த்தீங்கன்னா 16.9% கூட இருக்குது. பழைய இதை கம்பேர் பண்ண கொஞ்சம் வேல்யூவாக பார்த்த மாதிரி தெரியும். கடைசி டைம் இப்போ ஒரு வாட்டம் பார்த்துக்கிடுங்க, பார்த்து நோட் பண்ணி வச்சுட்டு கடைசி டைம் ஒரு வாட்டம் ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு சொல்லி கேட்கலாம். அதில் எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 15,1,889 கோடி. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பழைய வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 18.2%. அப்போ நமக்கு ஒரு டவுட் வருது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா நமக்கு என்னன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் குறிக்கும்.
எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரையும் குறிக்கும், ப்ளஸ் கிராண்ட் இன் எய்டு அப்படிம்பாங்க. கிராண்ட் இன் எய்டுனா அந்த மானியம் கொடுப்பாங்க சில இது, அதையும் சேர்த்து பார்க்குறது. சேர்த்து பார்த்தோன்னா 18.2. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் பார்த்தா 16.9%. அந்த பெர்சன்டேஜ் மட்டும் பார்த்துடுங்க. இப்போ பட்ஜெட்னா ஃபஸ்ட் நமக்கு என்னன்னு தெரியணும். பட்ஜெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டுங்கிற வார்த்தையே நம்மகிட்ட கிடையாது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வார்த்தை கிடையாது. இது வந்து என்னன்னா ஃப்ரெஞ்சு வார்த்தை. பட்ஜெட்னா மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இதுதான் பட்ஜெட். இந்த ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் கேட்பாங்க. ஆர்டிகல் 112 இது எதிர்பார்க்கலாம். ஆர்டிகல் 112. அப்போ ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ப்ரெசென்ட் பண்ணுற யாருன்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டேஜை கடந்து வரும். பட்ஜெட்டுக்கு எத்தனை ஸ்டேஜை கடந்து வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு 6 ஸ்டேஜை கடந்து வரும். அப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி நான் வச்சுன்னா பிடிஎஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கணும். 3 ஸ்டேஜ் பட்ஜெட். என்ன பண்ணுவாங்கன்னா, பட்ஜெட்டை பொறுத்தவரைக்கும் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ப்ரெசென்ட் யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒன்லி லோக்சபாவில் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ன்னு சொல்லி ஞாபகம் வைக்கணும். நமக்கு என்னென்னா அந்த ரேஷன் கார்டை ஞாபகம் வச்சுக்கணும். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட் சிஸ்டம்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடணும். பிடிஎஸ் மறந்துடக்கூடாது. ரெண்டாவது ஸ்டேஜ் என்னென்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்ன இந்த பட்ஜெட் இந்த டிஸ்கஸ்ங்கிறது லோக்சபாலையும் நடக்கும், ராஜ்யசபாலையும் நடக்கும். மூணாவது நமக்கு என்னென்னா ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. பட்ஜெட் எஸ்டிமேட் பண்ணதை வந்து கொடுக்கலாமான்னு சொல்லி ஸ்க்ரூட்னி பண்ணுவாங்க. நான் அப்போ பார்லிமெண்ட்டாக கொஞ்சம் லீவ் விட்டுருவாங்க. செகண்டாக கொஞ்ச நாள் பிரிவு விட்டுருவாங்க. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூட்னி பண்ண பிறகு அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டிமாண்ட் ஃபார் ஓட்டு நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ராப்ரியேஷன் பில்லுன்னு ஒன்று பாஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் பில் பாஸ் ஆகும். வேப்னு சொல்லி நான் வச்சுக்கிடுங்க. அப்போ இந்த 6 ஸ்டேஜை தாண்டின பிறகு தான் பட்ஜெட் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை மாதம் ஆகும்னா 4 மாதம் ஆயிடும். பட்ஜெட்டுங்கிறது ஒரு முக்கியமான செஷன். அப்போ இந்த பட்ஜெட்டில் நம்ம 2 டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆக்சுவலாக பார்த்தா பட்ஜெட்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரவு செலவு. அதான் பட்ஜெட். வரவு எவ்வளோ வருது, செலவு எவ்வளோ பண்ணுறோம். நம்ம லோக்கல் லாங்குவேஜில் வரவு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லிடுவோம். இங்கே நமக்கு என்ன சொன்னால், இந்த இன்கம்ங்கிற வார்த்தையை பட்ஜெட்டில் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா ரிசிப்ட்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. எவ்வளோ ரிசிப்ட் ஆயிருக்கு அப்படிம்பாங்க. அதான் ரிசிப்ட்னு அர்த்தம் இன்கம். எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் தான் சொல்லுவோம். அப்போ வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுருங்க, ரிசிப்ட்னா எவ்வளோ இன்கம் வருது அப்படின்னு. அப்போ இந்த பட்ஜெட்டுங்கிறது 24-25 கம்மிங் இயர். ஏன்னா ஃபினான்ஷியல் டோட்டல் ரிசிப்ட் வந்து எவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா 32.07 லேக் crore தெரிஞ்சு வச்சுக்கிட்டுங்க. ஏன்னா இதில் நெட்டு டேக்ஸில் இருந்து மட்டும் வரக்கூடிய வருமானம் எவ்வளோங்கன்னா 25.83 லட்சம் கோடி. இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் மார்க்கெட் ஃபாரோயிங், கடன் வாங்குறது. அப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா கடனும் வாங்கிட்டே இருப்பாங்க. சோர்ஸ் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா டெபிசிட் ஃபினான்சிங் தான் இருக்கும். இப்போ கடன் அதிகமாக வாங்குவாங்க. அதில் கிராஸ் மார்க்கெட் ஃபாரோயிங் பார்த்தீங்கன்னா அதனுடைய எஸ்டிமேட் வேல்யூ எவ்வளோ கேட்டிங்கன்னா 14.01. இல்லை நெட் மார்க்கெட். இப்போ தான் நான் பார்த்தேன், வார்த்தை நெட்டுன்னு வந்தால் எதையோ ஒன்று மைனஸ் பண்ணணும். அப்போ அங்கே என்ன மைனஸ் பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல வந்து ரீபேமெண்ட், இந்த லோனுக்கு ரீபேமெண்ட் இருக்குல்ல, அதை மைனஸ் பண்ணால் நெட்டு 11.63. அப்போ வந்து கிராஸுங்கிறது மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது கிராஸ். அது எவ்வளோன்னா 14.01. நெட் மார்க்கெட் ஃபாரோங்கிறது அந்த ரீபேமெண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோன்னா 11.63 crore. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கட்டுறோம் கேட்டிங்கன்னா 11 லட்சம் கோடி கட்டுறோம். 19% நம்ம செலவில் ₹1 இன்கம் அப்படின்னா 19 பைசா இது பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டே கட்டிடுறோம். ஏன்னா முக்கியமான இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெஃபிசியேட்னா பற்றாக்குறை. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். எல்லாத்துக்குமே 100 ரூபா வாங்குறவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், 1 லட்சம் வாங்குறவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அப்போது ரிசிப்டை விட எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்கும். எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தால் இதுக்கு பேர் என்ன, டெஃபிசியேட், பற்றாக்குறை. அதில் 3 வகையான பற்றாக்குறை இருக்குது. அதாவது இது முக்கியமான கொஸ்டின், இது உறுதியாக கேட்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இப்போ நம்ம பட்ஜெட் படித்தாலும் இதில் நம்ம செலக்ட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம கேட்கலாம் பரிச்சையில் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, பட்ஜெட் எஸ்டிமேட்டில் ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு ஒரு வார்த்தை இருக்குது, ரெவன்யூ டெஃபிசிட்னு ஒரு வார்த்தை இருக்குது, பிரைமரி டெஃபிசிட்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதில் எதை கேட்பான், இந்த 3ல் எதை கேட்பான்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட் தான் கேட்பான். அப்படி நீங்கள் கெஸ் பண்ணணும். கெஸ் பண்ணால் அது வெயிட்டேஜ் கொடுக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோங்கன்னா 4.9%. அதை மட்டும் அப்படியே படிச்சுட்டு போயிட வேண்டியதா நீங்கள். 4.9. நார்மலாக பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து எவ்வளோ மெயின்டைன் ஆகும்னா 3% மெயின்டைன் பண்ணணும்.
அப்போ அந்த எப்போவுமே டெபிசிட் தான் இருக்கும். ஏன்னா பற்றாக்குறை தான் இருக்கணும். பற்றாக்குறை எவ்வளோ இருக்குன்னா 3% தான் இருக்கணும். அதாவது 100 ரூபா வருமானம் இருக்குன்னா ஒரு 3 ரூபா எக்ஸ்ட்ரா செலவு பண்ணலாம். ஏன்னா அப்போ 3% தான் மெயின்டைன் பண்ணணும், ஒரு ரிசர்வ் பேங்க் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் அந்த கொரோனா டைமில் நம்ம கீழே குறைஞ்சிட்டோம். அப்போ கொரோனா டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 3% 4.5% சொல்லிட்டு மாற்றினாங்க. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 4.5 இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம இப்போ இந்த வருஷம் எஸ்டிமேட் என்ன பண்ணால் 4.9 இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 4.5 நெருங்கி வந்துட்டு. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக 4.5 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெபிசிட்னா பற்றாக்குறை, வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். அந்த பற்றாக்குறை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே 4.5 தான் சொல்கிறோம், நம்ம 4.9 தான் இருக்கும். அப்போ அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் ரிசிப்ட். ஏன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாக. டெபிசிட்னாவே எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாக இருக்கும். டெபிசிட்னாவே என்ன தான் இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதிகமாக. டோட்டல் ரிசிப்ட்னா வருமானம். இது என்னென்னா ஃபிஸ்கல் டெபிசிட். ரெவன்யூ டெபிசிட்னா அதே வார்த்தையை அதுலேயும் சேர்த்துக்கிட்டு தான். முன்னாடி ரெவன்யூங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்துக்க வேண்டியதான். ஏன்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரிசிப்ட், இது வந்து அதிகமாக இருக்கும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பிரைமரி டெபிசிட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபிஸ்கல் டெபிசிட், மொதல் வார்த்தை இருக்குல்ல ஃபிஸ்கல் டெபிசிட். ஏன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் எடுத்துக்கிடுங்க. ஃபிஸ்கல் டெபிசிட்னா நம்ம என்ன பார்த்தோம், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரிசிப்ட். அதுல இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை கழிக்கணும். இன்ட்ரெஸ்ட் நிறைய கட்டுவீங்க, அதை கழிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பிறகு பிரைமரி டெபிசிட். அதனால அது கம்மியாக இருக்குது பிரைமரி டெபிசிட் கழிக்கிறதுனால. அப்போ நம்ம படிச்சுக்கிட்டீங்க ஃபிஸ்கல் டெபிசிட் 4.9, அதை தான் கேட்பான். ரெவன்யூ டெபிசிட் வந்து 1.8, பிரைமரி டெபிசிட் வந்து 1.4. இப்போ இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபோக்கஸ் 4 மேஜர் காஸ்ட், ஒரு 4 பேரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா அன்னதாத்தா, ஃபார்மர், விவசாயி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் இதில். அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா கரீப்னா ஏழை மக்கள், புவர், கரிபி கட்டாட்டா அப்படிம்பாங்க. ஏன்னா அடுத்து யுவானா நமக்கு தெரியும், யூத்து. அப்புறம் மகிழானா பெண்கள். அப்போ 4 பேரை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. யாரெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, யங் ஜென்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, உமன்ஸ் எம்பவர்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஏழை மக்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபார்மர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இந்த பட்ஜெட். அப்போ இந்த பட்ஜெட் ஃபோக்கஸ் பண்ணுறதுல இந்த தீம் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுடைய தீமே என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் வாய்ப்பை உருவாக்கணும், அதான் தீம். அதனால் எம்ப்ளாய்மெண்ட் சம்மந்தமாக நிறைய கொஸ்டின் உள்ளே கொண்டு வராங்க. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் வாய்ப்பை உருவாக்கணும், அதுமாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட். அந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சும்மா கூட அவங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணணும். எம்எஸ்எம்இ செக்டார் வந்து டெவலப் பண்ணணும். ஏன்னா மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ். அடுத்து மிடில் கிளாஸ் மக்களை டெவலப் பண்ணணும். இதுதான் இந்த பட்ஜெட்டுடைய முக்கியமான ஒரு தீம். ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது தான் மெயினான இது. எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இ ஃபார் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அது மாதிரி எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ அதுக்காண்டி என்ன பண்ணிங்கன்னா எஜுகேஷனில் லோன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்கிற மாதிரி கொண்டு இருக்காங்க. 10 லட்ச ரூபா வரைக்கும் லோன் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா எம்4 என்ன எம்எஸ்எம்இ செக்டார். ஏன்னா மைக்ரோ, ஸ்மால், மீடியம் என்டர்பிரைசஸ் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. தருணுங்கிற ஒரு லோன் வந்து 10 லட்சம் தான் கொடுக்கணும், அதை வந்து 20 lakhs வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தி திறனை கூட்டணும். நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி விவசாயத்தில் உற்பத்தி திறனை கூட்டணும் அப்படிங்காங்க. அப்புறம் லேண்டெலாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மயமாக ஆக்கணும் அந்த டேட்டா ஃபுல்லாக அப்படிங்காங்க. அப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எல்லா இடத்துலையுமே நிறைய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், அப்போ தான் வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி. அப்புறம் யூத்தை டெவலப் பண்ணுறதுக்கு தான் மெயினான ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, ஒய் ஃபார் யூத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ், அதை நம்ம பார்த்தோம், மிடில் கிளாஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க. அப்புறம் எனர்ஜிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு முன்னெல்லாம் சோலார் ரூஃப் போடுறதுக்காண்டி ரினியூவபிள் எனர்ஜிக்கு மாறுறதுக்காண்டி முக்கியத்துவம், எனர்ஜி செக்யூரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ ஜென்ரேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க. நியூ ஜென்ரேஷனுக்கு நிறைய டெக்னாலஜி கொண்டு வராங்க. T4 என்ன டெக்னாலஜி. இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற ஒரு கேட்டகரி தான். அடுத்தது இதுதான் நம்மளுடைய இப்போ தான் சாப்டருக்கு வர்றோம். மொத்தம் 9 ப்ரியாரிட்டிஸ். இந்த 9 ப்ரியாரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. அதில் விக்சித் பாரத், விக்சித்னா என்ன கேட்டிங்கன்னா டெவலப்டு, வளர்ந்த இந்தியா 2047 அடையணும்னு சொல்லி ப்ரியாரிட்டிஸ் கொடுங்க. ப்ரியாரிட்டிஸ் 1. இப்போ ப்ரியாரிட்டிஸ் 1 என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்டிவிட்டி அண்டு ரெசிலன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் செக்டார், அதான் முக்கியம். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வேறு, ப்ரொடக்டிவிட்டி வேறு.
அப்போ ப்ரொடக்டிவிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்ச இடத்துல அதிகமாக உற்பத்தி பண்ணணும். அப்போ ஹை ஈல்டு வெரைட்டி சீடு போடணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டியை கூட்டணும். அப்புறம் ரெசிலன்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் செக்டர். அப்போ இந்த ரெசிலன்ஸுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் நிறைய நடக்குது. ஒன்று ஹை டெம்பரேச்சராக இருக்குது, அப்போ வந்து அல்லது அதிகமாக மழை பெய்யுது. அப்போ வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுங்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகும். அப்போ வந்து எல்லா கிளைமேட்லையும் டெவலப் ஆகணும். அதுக்கு தான் ரெசிலன்ஸ் எல்லா இடத்துலையுமே. ரெசிலன்ஸ்னா ஒரு பாதிப்பு வந்தாலும் ரெக்கவர் குயிக்லி ரெக்கவர் ஆகிடும். ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இருக்குது, அந்த இடத்துல ஒரு பாதிப்பு வந்தாலும், இப்போ ஒரு பயங்கரமான ஒரு வெள்ளம் வருது, அப்போ டக்குன்னு அடுத்தாப்புல வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ரெசிலன்ஸ் பண்ணிடணும். அப்போ இதை தான் மெயினாக பார்க்கணும். ப்ரொடக்டிவிட்டியை கூட்டணும், எல்லா சூழ்நிலையிலும் வளரக்கூடிய தாவரங்களை டெவலப் பண்ணணும். அப்போ வந்து திணை வகைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்பாங்க. அப்போ வந்து நிறைய டிரான்ஸ்ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் நிறைய ரிசர்ச் பண்ணி டிரான்ஸ்ஃபார்மிங் பண்ணிகிட்டே இருக்கணும். பழசையும் மாற்றிட்டு கூடாது. பிறகு பார்த்தீங்கன்னா ஆத்ம நிர்பார்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் சீடுக்காண்டி சொல்கிறாங்க. ஆயில் சீடு வந்து நம்ம தன்னிறைவு பெறணும்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா ஆத்ம நிர்பாரதா. அப்போ அந்த அது படித்து வச்சுக்கலாம். இதில் வந்து மொதல் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அப்போ ஆத்ம நிர்பாதாங்கிறது எதுக்குன்னு கேட்பாங்க, ஆயில் சீட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இது முக்கியமான டேட்டா. ஏன்னா உங்களுக்கு ரூரல் பேங்கில் போகிறனால இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நியூ வெரைட்டி சீட்ஸ் நிறைய கண்டுபிடிக்கணும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தான் குறைஞ்ச இடத்துல அதிக உற்பத்தி. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா 109, இந்த நம்பரை கூட நீங்கள் படித்து வச்சுக்கலாம். 109 ஹை ஈல்டிங் வெரைட்டி சீடு. ஏன்னா 109 ஹை ஈல்டிங்னா ஒரு விதை போட்டால் 10 நெல் உற்பத்தி ஆகிற இடத்துல ஒரு விதை போட்டோன்னா 100 நெல் உற்பத்தி ஆகணும். அந்த மாதிரி. அப்போ ஹை ஏன்னா ஈல்டிங் வெரைட்டி சீடு போடணும். அது எப்படி இருக்குன்னா எல்லா சூழ்நிலையும் ஏன்னா வளர்கிற மாதிரி இருக்கணும். மொத்தம் 32 ஃபீல்டில் போட சொல்லியிருக்காங்க. இப்போ 32 ஃபீல்டில் எத்தனை விதைகள்? 109 விதைகள். அடுத்தப்பல வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை செயினை வந்து டெவலப் பண்ணணும். இப்போ வெஜிடபிள் ப்ரொடக்ஷனாக தக்காளி விளையுது, கத்திரிக்காய் விளையுது, எல்லாமே விளையுது. ஆனால் இந்த சப்ளை சைடு மோசமாக இருக்கனால அந்த பொருள் அந்த இடத்துலையே உருவாகி அந்த இடத்துலையே இதாகிடுது. அப்போ வந்து சப்ளை செய்யணும்னா ஒரு இடத்துல உருவாகுது வெஜிடபிள் ப்ராடக்ட். ஏன்னா வெஜிடபிளுடைய காஸ்ட் இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு. இப்போ இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் கண்ட்ரோல் இருந்தாலும் வெஜிடபிளுடைய விலை வந்து அதிகமாக போயிட்டு. அப்போ அதுக்காக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ வெஜிடபிள் ப்ரொடக்ஷனை வந்து என்ன பண்ணுங்கன்னா, வெஜிடபிள் ப்ரொடக்ஷன் அதிகம் சப்ளை செயினை டெவலப் பண்ணணும். சப்ளை செயினா ஒரு இடத்துல உருவாகிற பொருளை இன்னொரு இடத்துல கொண்டு போகணும். அங்கே வந்து பாதுகாப்புறதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரீசர் இருக்கும். அதில் ப்ரீசரில் பாதுகாக்கணும். அந்த இடத்துல எந்த ஃபால்ட்டுமே இருக்கக்கூடாது. ஏன்னா உற்பத்தி ஆகிற பொருளை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறக்காண்டி டெவலப் பண்ணுறாங்க. அப்புறம் நேஷனல் கோஆப்ரேஷன் பாலிசி, இந்த அக்ரிகல்ச்சருக்கு ஒரு பாலிசி, நேஷனல் கோஆப்ரேஷன் பாலிசி கொண்டு வரணும். இதில் மெயினாக பார்க்கும்போது அந்த 109 அந்த நம்பரை படித்து வச்சுக்கலாம். அது ஒன்று தான் முக்கியம். பிறகு ஆத்ம நிர்பாரதா, இந்த 2 கொஸ்டின் பார்த்து வச்சுக்கலாம். வேற என்ன பண்ணுறாங்க? இது ப்ரியாரிட்டிஸ் ஒன்று தான். ஒன்றுலேயே பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபார்மிங், ஏன்னா இயற்கை விவசாயம். அப்போ 1 crore ஃபார்மர் ஏன்னா அக்ராஸ் த கண்ட்ரி வில் பி இனிஷியேட்டட் இன் த நேச்சுரல் ஃபார்மிங். 1 crore அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நேச்சுரல் ஃபார்மிங் ஒரு சர்டிஃபிகேஷன் பிராண்டிங் நெக்ஸ்ட் 2 year கொடுக்கணும் அப்படிங்காங்க. அப்போ நேச்சுரல் ஃபார்மிங்க்கு 1 crore ஃபார்மர்ஸ் வந்து உருவாக்கணும் அப்படிங்காங்க. இப்போ நேச்சுரல் ஃபார்ம்னா இயற்கை விவசாயம். நேச்சுரல் ஃபார்மிங்கிறது வேற, ஆர்கானிக் ஃபார்மிங்கிறது வேற. ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணக்கூடாது, ஆனால் பயோ கெமிக்கல் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஆனால் நேச்சுரல் ஃபார்மிங்கில் எந்த இதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, இயற்கை இது பண்ணுறோம். அப்போ அது ஒரு கொஷின். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரிம்ப் ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட். ஸ்ரிம்னா இறால். இறால் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறது, அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த கொஷின் கேட்கலாம், ஏன்னா இது முக்கியமான கொஷின்ஸ். அப்போ இது எதுக்கு இது பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ளூ எக்கனாமி அப்படிம்பாங்க. கிரீன் எக்கனாமிங்கிறது விவசாயம், ப்ளூ எக்கனாமி கடல் சார்ந்த பொருட்கள். அதில் இறாலுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்காங்க. அதை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு, அதை ஸ்டோரேஜில் வைக்கிறது, அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இது யார் மூலமாக பண்ண போகிறாங்கன்னா நபார்டு மூலமாக பண்ணுறாங்க. அதான் முக்கியம். நபார்டு அவங்களுக்கு கடன் கொடுப்பாங்க. அப்போ அந்த நபார்டு வர்றதுனால இதை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும், ஏன்னா இது நபார்டு மூலமாக பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிபிஐ, டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்போ விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிராப் சர்வே ஒரு 400 டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. டிஜிட்டல் கிராப் சர்வே. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய லேண்ட்லையும் டிஜிட்டலில் கொண்டு வர போகிறாங்க. எல்லா விவசாய லேண்டை ஃபுல்லாக டிஜிட்டலில் கொண்டு வர போகிறாங்க. இந்த ரெண்டும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்தது முக்கியம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு. நமக்கு தெரியும் கிசான் கிரெடிட் கார்டு என்னது, விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரெடிட் கார்டு தான் என்னது கிசான்னா விவசாயி. இப்போ அதில் ஒரு போர்ட்டல் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஜான் சமார்த்
இது உறுதியாக கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கிடணும். அப்போ இது ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டலுங்கிறது என்ன கேட்டிங்கன்னா, இந்த போர்ட்டலில் போய் லோனு, சப்சிடி, இப்போ நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க, நீங்கள் இந்த போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த லோன் எலிஜிபிள் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். நீங்கள் யார்ட்டையும் போய் கேட்க வேண்டாம். உங்களுக்கு எந்தெந்த மானியம்லாம் எலிஜிபிள், சப்சிடி எலிஜிபிள், நீங்கள் எந்த பேங்க்கு போய் நீங்கள் அப்ரோச் பண்ணணும், எல்லாமே டீட்டெயிலாக வந்துடும். இப்போ ஒரு இடத்துக்கு எலிஜிபிள்னா அடுத்தப்படி நீங்கள் யாரை பார்க்க போகிறீங்க, அங்கே போன பிறகு யாரை பார்க்க போகிறீங்க, எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ஜான் சமார்த். இது கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல முக்கியமான கொஷின் நல்லா பார்த்துக்கணும். இப்போ ப்ரியாரிட்டிஸ் 1 எதுக்கு கொடுத்தாங்க, அக்ரிகல்ச்சர் கொடுத்தாங்க. இப்போ ப்ரியாரிட்டிஸ் 2 என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஸ்கில்லிங். இதான் இப்போ ப்ரியாரிட்டி 2. இதில் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 இதை கொண்டு வர்றாங்க. பிரைம் மினிஸ்டருடைய பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்கீம் கொடுக்காங்க ஏபிசின்னு, அதுக்கப்புறம் 2 ஸ்கீம் கொண்டு வராங்க. இந்த இடத்துல என்ன மெயினாக கொண்டு வராங்க கேட்டிங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்மல், இன்ஃபார்மல் எம்ப்ளாயின்னு இருப்பாங்க. ஃபார்மல் எம்ப்ளாயின்னு நடத்தினா அவனுக்கு இஎஸ்ஐ, இபிஎஃப்ஓ எல்லாமே ஃபார்மலாக பிடிச்சிருவாங்க. ஏன்னா இது இன்ஃபார்மலாக என்ன நடத்துங்கன்னா எதுவுமே பிடிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பேங்குகளில் வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு பிஎஃப் பிடிச்சிருவாங்க, உங்களுக்கு இஎஸ்ஐ பிடிச்சிருவாங்க. அப்போ நீங்கள் வந்து என்னங்கன்னா ஃபார்மல் எம்ப்ளாய். இன்றைக்கி சொமேட்டோவில் ஒருத்தர் வந்து சாப்பாடு சப்ளை பண்ணுறாருன்னா அவருக்கு பிஎஃப், இஎஸ் எல்லாம் பிடிக்க மாட்டாங்க. அப்போ அவர் என்ன இன்ஃபார்மல். ஒரு கொத்தனார் வேலை பார்க்குறாருன்னா இன்ஃபார்மல். இப்போ இந்த பட்ஜெட்டில் எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே ஃபார்மலுக்கு கொண்டு வரதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபார்மலுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது என்னென்னா பிஎஃப் அதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பார்ப்போம். அதில் 3 பேக்கேஜ் 5 ஸ்கீம் இது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 3 பார்ப்போம். ஏன்னா எம்ப்ளாயி லிங்க்டு இன்சென்டிவ். அதில் ஸ்கீம் என்னென்னா ஃபஸ்ட்டு டைமருக்கு என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டைம் 1 month wage to new entrant in all formal sector. அதான் முக்கியம். இப்போ ஃபார்மல் செக்டாரில் என்ன பண்ணால் 1 month wage. ஏன்னா அதில் வந்து 15,000 என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. ஃபார்மல் செக்டார்னு என்ன, ஃபஸ்ட்டு வந்து பிஎஃப்னா என்ன, நம்ம இபிஎஃப்ஓ அப்படிம்பாங்க, எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். ஃபஸ்ட்டு அது என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிடணும். இப்போ ஒரு 100 ரூபா உங்களுக்கு சேலரின்னு வச்சுருங்களேன், 12 ரூபா உங்கள்கிட்ட பிடிச்சிருவாங்க. இது வந்து எம்ப்ளாயிட்டிருந்து பிடிக்கிறது. எம்ப்ளாயி இன்னொரு 12 ரூபா யார் கொடுப்பானா, அந்த கம்பெனிக்காரன் கொடுப்பான். கம்பெனிக்காரன் நம்ம என்ன சொல்லணும்னா எம்ப்ளாயர் அப்படிம்பாங்க. என்ன கம்பெனிக்காரனா எம்ப்ளாயர். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 ரூபா கான்ட்ரிபியூஷன் வருது. அப்போ சம்பளம் அந்த ஸ்டூடெண்ட் அவன் இந்த எம்ப்ளாய்க்கு எவ்வளோ போனால் 88 ரூபா தான் போகும். அப்போ இந்த 24 ரூபா பிடிச்சி அவனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவனுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அவனுக்கு வந்து ஒரு லோன் எடுத்துக்கலாம், அல்லது ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டு அவனுக்கு ஒரு செக்யூரிட்டியாக ஒரு அமௌண்ட் கிடைக்கும். இதுதான் இந்த ஃபார்மல் எம்ப்ளாயை கொண்டு வர்றது. அந்த பிஎஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஃபார்மல் எம்ப்ளாயாக நீங்கள் வந்து ஃபார்மலாக நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா மாதம் சம்பளம் அதில் 15,000 ரூபாவை 3 இன்ஸ்டால்மெண்ட் 5,000 3 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ கம்பெனிக்காரன் வந்து என்ன பண்ணுவான்னா, கம்பெனிக்காரன் பிஎஃப் கட்டுறதுக்கு யோசிப்பான். இப்போ கவர்மெண்ட்டே வந்து 15 இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறதுனால அவனுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து நமக்கு வந்து ஸ்கீம் ஏ. ஸ்கீம் பி என்னென்னா, மேனுஃபேக்சரிங் செக்டாரில் ஜாப்பை உருவாக்குறது. ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல ஃபஸ்ட்டு டைம் எம்ப்ளாயாக போகிறாங்கன்னு வச்சுருங்களேன். ஃபஸ்ட்டு டைம் எம்ப்ளாயாக போகும்போது மேனுஃபேக்சரிங் செக்டாரில் அதில் எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் அதான் முக்கியம். எம்ப்ளாயினா வேலை பார்க்குறவங்க, எம்ப்ளாயர்னா வேலை கொடுக்குறவங்க. இவங்க வந்து இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. இப்போ தான் நான் பார்த்தேன், 12% வந்து எம்ப்ளாயி கொடுப்பான், 12% யார் கொடுப்பான்னா எம்ப்ளாயர் கொடுப்பான். அதில் வந்து ஒரு இன்சென்டிவ், ஒரு சர்டன் அமௌண்ட்டு இன்சென்டிவ் ஃபஸ்ட்டு 4 years வந்து கவர்மெண்ட்டே கொடுக்குறாங்க. இப்போ நான் ஒரு எம்ப்ளாயர் இருக்குன்னு வச்சுக்கலாம், என்கிட்ட எம்ப்ளாயி இருக்காங்க, இவங்களுக்கு நான் பிஎஃப் கட்டாமல் இருக்குன்னு வச்சுக்கலாம், கவர்மெண்ட்டே கட்டுறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. கவர்மெண்ட்டே 2 பேரும் கட்டுறாங்க. கட்டும்போது என்னென்னா நான் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா ஒரு ஃபார்மல் செக்டாருக்கு போயிடுவேன். அப்போ வந்து அதை கொடுக்குறாங்க. அப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் யூத்து பயன்படுவாங்க அப்படிங்காங்க. இப்போ ஸ்கீம் ஏன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் டைம் அவன் வேலைக்கு போகிறேன்னா 15,000 ரூபா 3 இன்ஸ்டால்மெண்ட் 5,000 கொடுத்துருவாங்க. ஸ்கீம் பி என்ன சொல்கிறாங்கன்னா, எம்ப்ளாயி அண்ட் எம்ப்ளாயர் 2க்குள்ள கான்ட்ரிபியூஷனில் ஒரு இன்சென்டிவ்ஸ் கொடுக்குங்காங்க. எதுக்கு கொண்டு வராங்கன்னா, எல்லாருமே பிஎஃப்ங்கிற ஒரு கேட்டகரிக்குள்ள உள்ளே கொண்டு வரணும்னு நினைக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்கீம் சி. இது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, சப்போர்ட் டு எம்ப்ளாயர்னா கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இபிஎஃப்ஓ கான்ட்ரிபியூட் எம்ப்ளாயர் அப் டு 3,000 பெர் மந்த் ஃபார் 2 years ஆல் நியூ ஹையர். ஏற்கனவே ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 100 பேர் வேலை பார்த்துருக்காங்க. இப்போ புதுசாக ஒரு 50 பேர் எடுக்கிறாங்க. அப்போ புதுசாக எடுக்கிற 50 பேருக்கு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப்லாம் கட்ட மாட்டாங்க. அப்போ புதுசாக ஏற்கனவே உள்ளவங்கன்னா போயிட்டு இருக்கட்டும், புதுசாக எடுக்கிற எம்ப்ளாய்க்கு
அந்த கான்ட்ரிபியூஷன் மாதத்துக்கு 3000 ரூபா கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. எவ்வளோ நாள் கொடுத்துருவாங்க? 2 வருஷம். அப்போ புதுசாக ஆள் எடுப்பான். அப்போ அவன் கையிலேருந்து போடாமல் கவர்மெண்ட்டே அவனுக்கு வந்து என்ன கொடுக்குன்னா ரீஇம்பர்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறனால அந்த அமௌண்ட் 3000 ரிட்டர்ன் பண்ணுறான் 2 வருஷத்துக்கு. அப்போ என்ன புது எம்ப்ளாயை ஃபார்மலில் கொண்டு வர்றாங்க. ஃபார்மல் மீன்ஸ் பிஎஃப் கட்டுற மாதிரி கொண்டு வராங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் பயன்பெறுவாங்க. இப்போ 3மே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஃப் இதுதான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸ்கீம் ஏ, பி, ஸ்கீம் ஏங்கிறது ஃபஸ்ட்டு வேலைக்கு போகிறான் 15000 ரூபா. ஸ்கீம் பி என்னென்னா எம்ப்ளாய் அண்ட் எம்ப்ளாயருக்கு. ஸ்கீம் சி என்ன கேட்டிங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு என்ன செய்யணும் 3000 ரூபா கொடுத்துருந்தாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட். எம்ப்ளாய்க்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். அப்போ 20 லட்சம் யூத்துக்கு வந்து ஸ்கில் வந்து ஒரு 5 வருஷம் பீரியடுக்கு டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு 1000 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும். இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் என்ன கப் அண்ட் ஸ்போக் அரேஞ்ச்மெண்ட் வித் அவுட்கம் ஓரியன்டேஷன். அப்போ வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காண்டி இது உள்ள கொண்டு வர்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது 4வது. 5வது என்னன்னா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஏன்னா அதில் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி டாப் 500 கம்பெனி, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 500 கம்பெனியில் 1 கோடி யூத்துக்கு வந்து 5 வருஷம் கொடுக்கணும். இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கொடுத்துடும். அதில் அவனுக்கு பார்த்தீங்கன்னா அலோவன்ஸு 5000 ரூபா பெர் மந்த். ஸ்டார்டிங் மந்த் மட்டும் அவனுக்கு எவ்வளோங்கன்னா 6000 ரூபா. அதுக்கப்புறம் 5000 ரூபா கொடுக்கணுங்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம், அக்ரிகல்ச்சர் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. 2வது ஃபுல்லாக எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க கேட்டிங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது என்ன இன்க்ளூசிவ் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்டு சோசியல் ஜஸ்டிஸ். ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னா மனிதவள மேம்பாடு. அப்போ வந்து ட்ரைபல் என்னென்ன ஏரியாவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க பார்க்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு புருன்னா என்ன கேட்டிங்கன்னா ஈஸ்ட்டு என்ன புருவாதியா. அப்போ வந்து ஈஸ்டில் உள்ள ஆட்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காங்க. அது என்னென்னா விகாஸ் பி விர்சாத் பி. ஏன்னா விகாஸ்னா என்ன அர்த்தங்கன்னா டெவலப்மெண்ட். என்ன ஹெரிடேஜ் விராசாத்னா என்ன அர்த்தம்னா ஹெரிடேஜ். அப்போ ஹெரிடேஜை டெவலப் பண்ணணும், பாரம்பரியத்தை டெவலப் பண்ணணும். எங்கன்னு கேட்டிங்கன்னா ஈஸ்ட் சைடு. அப்போ ஈஸ்டர்ன் பார்ட்டுன்னு சொல்கிறது தான் பூர்வாதியா. அப்போ ஈஸ்டர்ன் பார்ட்டில் என்னெல்லாம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கெல்லாம் டெவலப் பண்ணுறாங்கன்னா பீகார், ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா, ஆந்திர பிரதேஷ். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு எக்கனாமிக் கோஆப்ரேஷன் கொண்டு வர்றாங்க. இப்போ இந்தியான்னு ஒரு மேப் எடுத்துட்டிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு வரிசையாக வரும். ஆந்திரா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பீகார், ஜார்க்கண்ட் இதெல்லாம் ஈஸ்ட் சைடு வந்துடுது. இப்போ ஈஸ்டர்ன் சைடு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக ஆந்திராங்கிறது சவுத்தில் தான் வரும். அவங்க ஈஸ்ட்டு கொண்டு போய் வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் 2 மாநிலங்களுக்கு ஒரு பொனான்சா மாதிரி பெரிய கிஃப்ட்டு. ஒன்று ஆந்திரா, இன்னொன்று என்னென்னா பீகாருக்கு உங்களுக்கும் பயங்கர அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2யும் சேர்த்து ஈஸ்டர்ன் சைடு டெவலப் பண்ணுறாங்க. இது என்ன டெவலப்னா பாரம்பரியம். அப்போ நிறைய பாரம்பரிய சின்னங்கள் இதெல்லாம் கவர் டெவலப் பண்ணணும்னா நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமிர்தசர், இது பஞ்சாப், அமிர்தசருங்கிறது பஞ்சாப். அதுலேருந்து கொல்கத்தா வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் காரிடர் ஒன்று போடுறாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியல் காரிடர்னா ஒரு வழி, காரிடர்னு அர்த்தம் வழி போடுறது. இதுக்கு நோடல் பாயிண்ட் வந்து கயாவில் வைக்காங்க. கயாங்கிறது எங்கே இருக்குன்னா பீகாரில் இருக்கு. புத்தருடைய ஒரு முக்கியமான பிளேஸில் கயா வருவாங்க. அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடர் ஒன்று போடுறாங்க. அப்போ வந்து ஒரு டெவலப்மெண்ட்டுக்காண்டி. அடுத்த 2வது ஸ்கீம், இந்த ஸ்கீமை தான் கேட்பாங்க. பூர்வாதியானா என்ன இந்த மாதிரி தான் கேட்காங்க. உங்களுக்கு எப்படி கேட்காங்க கேட்டீங்கன்னா கொஸ்டின்ஸு ஒன்று நம்பர்ஸில் கேட்குறான், அல்லது ஸ்கீமில் கேட்குறான், அல்லது ஏதாட்டு ஆப்பு போர்ட்டல் ஏதாட்டு அறிமுகப்படுத்தா அதுலேருந்து கொஸ்டின் கேட்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஜன் ஜாதியா உன்மட் கிராம அபியான். இந்த ஜன் ஜாதியா அப்படின்னு வந்துட்டாவே அது வந்து ட்ரைபல் மக்களுக்கு ஏதோ ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கிடணும். இப்போ பிரதம மந்திரி ஜன் ஜாதியா உன்னத் கிராம அபியான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரைபல் கம்யூனிட்டி டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 63,000 வில்லேஜை வந்து டெவலப் பண்ணுற கவர் பண்ணி ஒரு 5 கோடி ட்ரைபல் மக்களுக்காண்டி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதான் பிரதான் மந்திரி ஜன் ஜாதியா உன்னத் கிராம அபியான். அடுத்தது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். எல்லா இடத்துலையும் நேஷனலிஸ்ட் பேங்க் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ இந்தியாவுடைய போஸ்ட் பேமெண்ட் பேங்க் எங்கே கொண்டு வராங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள். இப்போ வடகிழக்கு மாநிலங்களில் பேங்க் நிறைய இருக்காது. அப்போ அங்கே வந்து என்ன சொன்னால் மோர் தென் 100 பிரான்ச்சஸ் ஆஃப் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் செட் அப் இன் நார்த் ஈஸ்ட் ரீஜன். அப்போ பேமெண்ட்டு இன்றைக்கி எல்லாருமே பார்த்தீங்கன்னா யூபிஐ கார்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து டிஜிட்டல் மயமாக்குறதுல நமக்கு வந்து ஃபினான்ஷியலுங்கிறது முக்கியமானது. அப்போ பேங்கிங்கே இல்லாத ஏரியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 100 பிரான்ச்சஸ் கொண்டு போகிறாங்க போஸ்ட் பேமெண்ட் பேங்கை. இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கக்கூடியது. அப்போ வந்து இது வந்து என்னென்னா மனித வளத்தை மேம்பாடுறதுக்காண்டி கிரெடிட்டை டெவலப் பண்ணுறாங்க, மலைவாழ் மக்களை டெவலப் பண்ணுறாங்க, வடகிழக்கு மாநிலங்களில் போஸ்ட் பேமெண்ட் பேங்கை உள்ளே கொண்டு போகிறாங்க.
ஏன்னா இது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், நான் சொன்ன 2 மாநிலங்களுக்கு இந்த இடம் ஒரு கிஃப்ட். ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் என்ன சொன்னா ஃபினான்சியல் சப்போர்ட் பண்ணுறாங்க 15,000 கோடி. ஆக்சுவலாக ஆந்திராவுக்கு ஃபுல்லாக ஃபினான்ஷியல் கொடுத்துருப்பாங்க, பீகாருக்கு ஃபுல்லாக நிறைய ஸ்கீமை கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க, ஏன்னா புலவரம் இரிகேஷன் ப்ராஜெக்ட். இது கேட்கலாம் ஆந்திராவில். இந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட் 1970லேயே கொண்டு வந்தாங்க, நிறைய டைமில் விட்டுட்டே இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் நிறைவேச்சுன்னா ஃபுட் செக்யூரிட்டி, நம்ம நாட்டுக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி வந்து கண்டிப்பாக டெவலப் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து 3 பார்த்துட்டோம். என்ன பார்த்துருக்கோம்? அக்ரிகல்ச்சர் பார்த்துருக்கோம், எம்ப்ளாய்மெண்ட் பார்த்துருக்கோம், அடுத்து ஹியூமன் ரிசோர்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 4வது வர்றோம், மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ். 4வது செக்டார் ப்ரியாரிட்டிஸில் மேனுஃபேக்சரிங், உற்பத்தி. ஏன்னா உற்பத்தி பண்ணுற இடத்துல என்னென்ன சர்வீஸ் இருக்குது. இல்லை மெயினாக அவங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க முத்ரா லோன். முத்ரா லோனுங்கிறது நமக்கு தெரியும், முத்ரா வந்து கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கிடணும். முத்ரா வந்து முக்கியமான கொஸ்டின். இந்த முத்ரா லோனில் 3 டைப் ஆஃப் லோன் இருக்குது. அதாவது எஸ்கேடி அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிடணும். அதாவது சிசு, ஏன்னா கிஷோர், தருண் அப்படின்னு 3 இருக்குது. சிசுங்கிறது ஒரு 50,000 வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. ஏன்னா சின்ன இப்போ முத்ரா எம்எஸ்எம்இசி கிட்ட இருக்குது. கிஷோருங்கிறது ஒரு 50,000லேருந்து என்ன ஒரு நமக்கு வந்து ஒரு 5 லட்சம் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. தருணுங்கிறது 5லேருந்து 10 வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. இப்போ இதில் மற்றதெல்லாம் தேவையில்லை. தருணில் 10 லட்சம் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. ஒழுங்காக டியூ கட்டிட்டு இருந்தா, தருணுக்கு கட்டிட்டு இருந்தா அவனுக்கு 20 லட்சமாக ஆக்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமானது. அதான் பாயிண்ட் கொடுക്കാം. முத்ரா லோன், த லிமிட் என்கான்ஸ் 20 lakh ஃப்ரம் த கரண்ட் 10 lakh அண்டர் தருண் கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. இது கேட்கலாம். இப்போ முத்ரானா என்ன எப்போ ஆரம்பிச்சாங்க பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்கான்ஸ் ஸ்கோப் ஃபார் மேண்டட்டரி ஆன் போர்டிங் டிஆர்இடிஎஸ். அப்போ இது ஃபுல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ட்ரேடு ரிசீவபிள் இ ஃபார் என்னன்னா எலக்ட்ரானிக் டிஸ்கவுண்ட் சிஸ்டம். எலக்ட்ரானிக்லேயே கொடுக்குறாங்க. டிஸ்கவுண்ட் சிஸ்டம்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் கேட்டிங்கன்னா, ஒரு லாரியில் ஒரு ஜாமான் கொண்டு வந்துருக்கேன். ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒரு பில்லு இருக்கும். அந்த பில்லை வந்து உடனே அவங்க ரூபா தர மாட்டாங்க. அப்போ நான் ஒரு 10,000 பில்லுன்னு வச்சுருங்களேன், அதுக்கு ஒரு ப்ரைவேட் ஏதாட்டும் ஒரு ஆர்கனைசேஷன் ஏதாட்டும் ஒரு இருப்பான். அவன்கிட்ட என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நீ 10,000 வச்சுக்கினா நீ ஒரு 5% எடுத்துக்கோ, எனக்கு வந்து இந்த உடனே ரூபா தான் அப்படிம்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த கம்பெனியில் போய் நினச்சிடுவான், 10,000 வாங்கிடுவான். இதான் டிஸ்கவுண்ட். ஒரிஜினல் வேல்யூ இருந்து ஒரு அமௌண்ட் டிஸ்கவுண்ட் போட்டு வாங்கிட்டு உடனே அவங்க போயிடுவாங்க. இந்த டிஸ்கவுண்ட் சிஸ்டம் எலக்ட்ரானிக்காக பண்ணுறாங்க. உடனே ஆட்டோமேட்டிக்காக சர்டன் பெர்சன்டேஜ் பிடிச்சிட்டு உடனே இதாயிரும். அப்போ ரூபா வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு மாறிட்டே இருக்கும்போது யாருடைய பிஸ்னஸும் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரியும் தடைபெறாது. அதுதான் அதை கொண்டு வராங்க. இப்போ உங்களுக்கு புரியும். ட்ரேடு வியாபாரத்துக்கு ரிசீவபிள் எலக்ட்ரானிக் டிஸ்கவுண்ட் சிஸ்டம். இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்கோப்பை வந்து அதிகரிக்கிறாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா 12 இண்டஸ்ட்ரியல் பார்க் ஆரம்பிக்காங்க. ஏன்னாக்க அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க் ஆரம்பிக்கும் போது நிறைய தொழில் பண்ணுவாங்க. சிறு தொழில் வருவாங்க, குறு தொழில் வருவாங்க, நடுத்தர தொழில் வருவாங்க. மொத்தத்தில் மேனுஃபேக்சரிங் செக்டர் என்ன செய்யும்? டெவலப் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா விக்சித் பாரத்தில் 5வது ப்ரியாரிட்டி என்னங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட். அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு மெயினான பாயிண்ட் என்னென்னா பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா. இந்த ஆவாஸுங்கிறது என்னென்னா வீடு கட்டுற திட்டம் 2.0 ஏற்கனவே இருக்குது. வீடு கட்டுற திட்டத்தில் என்ன சொன்னால் புதுசாக வீடு கட்டுற கொடுப்பாங்க. அடுத்தப்போ 2வது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கெட்டின வீடை டெவலப் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அடுத்தது கவர்மெண்ட்டே கட்டி கொடுப்பாங்க, இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுப்பாங்க. ஒரு 4 இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தடவை இவங்க வந்து 2.0 உள்ள கொண்டு வர்றாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு இந்த குடிசை மாற்று வாரியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் வச்சுருங்க. அப்போ நீட் 1 crore அர்பன் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, 1 கோடி மக்கள் அதில் பயன்படுறாங்க. இதுக்குன்னு 10 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இது ஒரு முக்கியமானது. அப்போ ஆவாஸ்னா வீடு கட்டுற நான் வச்சுக்கிடுங்க. அடுத்து என்ன டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி. இந்த ஸ்டாம்ப் டியூட்டி பத்திரம் பதிகிறாங்க பார்த்தீங்களா, அந்த பத்திரம் பதிக்கும்போது ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கும். அந்த ஸ்டாம்ப் டியூட்டி என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா குறைக்க சொல்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறான் குறைங்க அப்படிங்க. யாருக்குன்னா உமன்ஸ், பெண்களுக்கு அந்த பத்திர செலவு குறைச்சிங்கன்னா பெண்கள் பேரில் பத்திரம் போடுவாங்க. அப்போ உமன்ஸ்க்கு என்ன கிடைக்குன்னா எம்பவர்மெண்ட் கிடைக்கும். அது வந்து ஸ்டாம்ப் டியூட்டிக்கு. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அர்பன் டெவலப்மெண்ட். அர்பனில் பெண்களை முன்னேற்றம் இருக்குது. ஸ்ட்ரீட் மார்க்கெட். இந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்னு என்ன கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட்டில் நிறைய மார்க்கெட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா நடக்குது. அப்போ என்ன நடக்குன்னா அந்த ஸ்ட்ரீட்டில் உள்ளவங்க வியாபாரம் பார்க்குற எல்லாருமே திருவிழாவில் வந்து வியாபாரம் பார்த்துட்ருப்பாங்க. அப்போ அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும். ஏன்னா அப்போ இந்த மாதிரி நிறைய திருவிழாவை மட்டும் நம்பி இருப்பாங்க, மற்ற நாள் அவங்க ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியும். இப்போ அதனால் இவங்க கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் மார்க்கெட்டுக்கு இவங்களே என்ன பண்ணாங்கன்னா
ஹட்ஸ் அப்படின்னு ஒரு இதை உருவாக்குறாங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு 100 பேரை வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் கஃப்னு சொல்லி உருவாக்குறாங்க. ஒரு இது வந்து ஒரு எல்லாருமே ஒன்றா சேர்றதுக்கு, ஸ்ட்ரீட் மார்க்கெட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவங்க ரெகுலராகவே ஒரு இடத்துல ஒன்றா சேர்றது, மார்க்கெட்டு, திருவிழா அந்த மாதிரி இடத்துல தெரியாமல் ரெகுலராகவே அவங்க ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய இன்கம் டெவலப் பண்ணுறக்காண்டி ஸ்ட்ரீட் மார்க்கெட்டில் அதில் என்ன டெவலப் பண்ணால் கட்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ வந்து இது என்ன ஸ்ட்ரீட் மார்க்கெட். ஏன்னா ஸ்ட்ரீட்டு வந்து ஒரு கப்பை உருவாக்குறதுக்காண்டி உருவாக்கியிருக்காங்க. இல்லை அர்பன் டெவலப்மெண்ட். 5 வந்து அர்பன், 6 வந்து எனர்ஜி செக்யூரிட்டி. எனர்ஜி செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது எனர்ஜி செக்யூரிட்டி நமக்கு தேவை. அப்போ எனர்ஜி செக்யூரிட்டிங்கும் போது நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தன்னிறைவு அடைகிறது எனர்ஜியில். அப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நியூக்ளியர் எனர்ஜியில் ப்ரைவேட் செக்டாரை இனிஷியேட் பண்ண உள்ளே கொண்டு வராங்க. தான் முக்கியம். இது வரைக்கும் நியூக்ளியர் எனர்ஜியில் வந்து ப்ரைவேட் செக்டார் வரல. அப்போ நியூக்ளியர் எனர்ஜியில் நிறைய பிளான்ட் இருக்குது. அட்டாமிக் பிளான்ட் இருக்குது, கூடங்குளம் இருக்குது, இல்லை பெரிய பெரிய பிளான்ட். இவங்க என்னென்னா சின்ன பிளான்ட்டில் ப்ரைவேட்டை உள்ளே கொண்டு வராங்க. அப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பாரத் ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் அதான் முக்கியம். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்மால் மாடுலருக்கு சின்ன ஒரு ரியாக்டரில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு ப்ரைவேட்டை உள்ளே கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்தாங்கன்னா சின்ன சின்ன கம்பெனி, நிறைய கம்பெனி டெவலப் பண்ணும், நமக்கு வந்து எனர்ஜி செக்யூரிட்டி கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பம்புடு ஸ்டோரேஜ் பாலிசி. இப்போ நமக்கு தெர்மல் பிளான்ட்லேருந்து நமக்கு மின்சாரம் எடுக்காங்கன்னா 35% தான் கிடைக்கும், 65% வேறு ஆகிட்டு. அப்போ அதை வந்து ஸ்டோர் பண்ணணும். அந்த பம்புடு ஸ்டோரேஜ் அப்படிம்பாங்க. ஸ்டோர் பண்ணால் 70% நினைச்சாலன்னா நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அப்போ வந்து அப்படி யூஸ் பண்ணும்போது எனர்ஜி செக்யூரிட்டி கூடும். இப்போ பாதி கரண்ட் வர இடத்துல டபுள் மடங்கு கரண்ட் நமக்கு கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா AUSC தெர்மல் பவர் பிளான்ட். ஏன்னா அட்வான்ஸ்டு அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல். இது வந்து ஜாயின்ட் வென்ச்சர் போட்டிருக்காங்க. ஏன்னா NTPC நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷனும் பெல்லும் சேர்ந்து இதை போடுறாங்க புதுசாக, அட்வான்ஸ்டு அல்ட்ரா சூப்பர். இந்த மாதிரி நமக்கு என்னென்னா எனர்ஜி செக்யூரிட்டிக்காண்டி நம்ம இந்த இது நியூக்ளியர் எனர்ஜி, பம்புடு ஸ்டோரேஜ், அடுத்தது பார்த்தீங்கன்னா AUSC. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன அடுத்தது என்னன்னா இது கண்டிப்பாக கேட்பான், அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது கண்டிப்பாக கேட்பாங்க. பிரைம் மினிஸ்டர் சூர்யா கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா. யோஜனான்னா தமிழ் என்னென்னா திட்டம்னு அர்த்தம். அதை போய் நீங்கள் படிச்சுட்டு இருக்க வேண்டாம், மீதி உள்ளதுக்கு மீனிங் பார்க்கணும். சூர்யானா என்னென்னா சன்னு, கர்னா வீடு, முஃப்ட்னா ஃப்ரீ, பிஜ்லினா எலக்ட்ரிசிட்டி. இது ஹிந்தி வார்த்தை நம்ம அப்படியே படிச்சுக்கிறோம். அப்போ புதுசாக இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணிக்காங்கன்னா வீட்டு மேலே ரூஃபில் என்ன பண்ணுறாங்கன்னா சோலார் பேனல் வைக்காங்க. அதுலேருந்து சோலார்லேருந்து, ஏன்னா இந்தியா இஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கல் கண்ட்ரி. இப்போ ஹீட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து சோலார் எனர்ஜி எடுக்கும்போது என்னென்னா மாதத்துக்கு ஒவ்வொரு வீட்லேயும் 300 யூனிட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். 300 யூனிட். அப்போ கவர்மெண்ட் அதுக்கு மானியம் கொடுக்குறாங்க. இது எத்தனை பேர் கொடுக்குறாங்க கேட்டிங்கன்னா 1 crore ஹவுஸ் ஹோல்ட் அப்டன் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி. 1 கோடி மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த ஸ்கீம் வந்து கேட்கலாம். அப்போ வந்து இது இந்த பட்ஜெட்டில் ஒரு ஹைலைட்டே இதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7வது பாயிண்ட், மொத்தம் 9 ப்ரியாரிட்டி. அதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது நம்ம டூரிசத்தை டெவலப் பண்ணுறது எல்லாமே. அப்போ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது நம்ம வந்து 7.1 பார்த்தோம். பர்சன்டேஜ் அடிப்பில் பார்த்தீங்கன்னா GDPயில் 3.4%. அப்போ இதில் வந்து கேபிட்டல் இது. அப்போ டெவலப்மெண்ட் ஆஃப் டூரிசத்தை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா மெயினாக இந்த ஏரியா ஃபுல்லாக பீகார். அப்போ இங்கே என்ன பண்ணாங்கன்னா விஷ்ணுபாத் டெம்பிள் காரிடர், மகாபோதி டெம்பிள் காரிடர், ஒரு ரெண்டுமே எங்கன்னா கயாவில் இருக்குது. கயாங்கிறது பீகாரில் இருக்குது. அப்போ இங்கே என்னென்னா அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன மாடலை டெவலப் பண்ணுறாங்கன்னா காசி விஸ்வநாதர் டெம்பிள் காரிடர் ஏற்கனவே இருக்குது. அதே மாடலை இந்த 2 இதையும் டெவலப் பண்ணுறாங்க. இது போக முக்கியமான ராஜகிருகம் அப்படிம்பாங்க, ராஜ்கீர் அப்படிம்பாங்க. இதை ஒருங்கிணைஞ்ச ஒரு அமைப்பாக டெவலப் பண்ணுறாங்க. ஏன் அந்த இடத்த எடுத்து டெவலப் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஹிந்துசமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, புத்திசமும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, ஜெயின்ஸும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த ஜெயின்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் 20வது தீர்த்தங்கார் அப்படிம்பாங்க. ஏன்னா ஜெயின மதத்தில் 20வது தீர்த்தங்கார் ஏன்னா முனீஸ்வரத்தா. 20வது தீர்த்தங்காருங்கிறது முனீஸ்வரத்தா. இவர் வந்து அங்கே முக்கியமாக அவருடைய டெம்பிள் அங்கே இருக்குது. அப்போ எல்லாருக்கும் ஹிந்துஸ், புத்திஸ், ஜெயினிஸ் எல்லாத்துக்கும் முக்கியமான இடம் இருக்கிறதுனால இந்த ராஜ்கீரை டெவலப் பண்ணுறாங்க. இது எங்கன்னா பீகார். அப்புறம் டெவலப்மெண்ட் ஆஃப் நாலந்தா. ஏற்கனவே நாலந்தாங்கிறது பழைய காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி. சீனாக்காரங்களாம் நிறைய வந்து படிச்சு போயிருப்பாங்க. அப்போ நாலந்தாங்கிறது ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது நம்மகிட்ட. இப்போ திரும்ப என்ன செஞ்சாங்கன்னா 2021 பார்த்தீங்கன்னா அதை யூனிவர்சிட்டியாக மாற்றுறாங்க. இப்போ அதை தான் கொடுக்குறாங்க. டூரிஸ்ட் சென்டர் பிசைட்ஸ் ரிவியூவிங் த நாலந்தா யூனிவர்சிட்டி, அதையும் மாற்றுறாங்க.
அப்போ 2021 பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஈஸ்ட் ஏசியா சமிட், இந்த ஈஸ்ட் ஏசியா கண்ட்ரிஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புத்திஸை இது பண்ணுவாங்க. அப்போ அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை டெவலப் பண்ணுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கன்னா பீகார். நெக்ஸ்ட் 8வது கண்டிஷன் ப்ரியாரிட்டி இன்னோவேஷன், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். புதுசாக கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த இன்னோவேஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 1% கம்மியாக தான் செலவு பண்ணுறாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டை உருவாக்குறாங்க. இது எதுக்குன்னா அந்த டெவலப் பண்ணுறக்கு புதுசாக டெவலப் பண்ண ஆப்ரேட் பண்ணுறக்காண்டி அனுசந்தன் அப்படின்னு சொல்லிட்டு 2023 உருவாக்குறாங்க. உருவாக்கியிருந்தாங்க, இப்போ தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஆப்ரேஷனுக்கு உள்ளே கொண்டுறாங்க இந்த வருஷம். இதில் என்ன ஸ்பேஸ் எக்கனாமிக்கு வெஞ்சூர் கேபிட்டல் ஃபண்டு 1 கோடி ரூபா ஒதுக்குறாங்க புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி 9, இதோட முடிஞ்சு போச்சு. மொத்தம் 9 ப்ரியாரிட்டி பார்த்துறோம். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ரிஃபார்ம், ரூரல் அர்பன் லேண்ட் ரிலேட்டட் ஆக்ஷன். இந்த லேண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதார் கார்டு வச்சுருக்கோம். ஆதார் கார்டில் என்னென்னா நம்மளை பற்றி இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக போயிருதா, அது மாதிரி லேண்டுக்கு ஒரு ஆதார் கார்டு உள்ளே கொண்டு வராங்க. அதுதான் யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்காங்க. பூ ஆதார்மாங்க. பூ ஆதார்னா பூமி ஆதார் ஃபார் ஆல் லேண்ட். அப்போ ஆதார் கார்டு மாதிரி லேண்டுக்கு பூமி ஆதார்னு ஒன்று கொண்டு வராங்க. இது எல்லா லேண்டுக்கும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கொடுக்குறாங்க. அது இந்த யாரெல்லாம் லிங்க் பண்ணுறாங்கன்னா ஃபார்மர்ஸை ஃபுல்லாக லிங்க் பண்ணியிருந்தாங்க. பிறகு டிஜிட்டலைசேஷன் கெடஸ்ட்ரல் மேப். கெடஸ்ட்ரல் மேப்னா என்னென்னா, கெடஸ்ட்ரல்னா ஒரு லேண்டுக்கு யார் ஓனர், அதில் யாரெல்லாம் டேக்ஸ் கட்டுறாங்க, இதை ஃபுல்லாக டிஜிட்டல் மயமாக மாற்றுறாங்க. அடுத்து இந்த இடத்துல கொஷின் கேட்கணும்னா இதை தான் கேட்பான், என்பிஎஸ் வாட்சாலியா. அப்போ என்பிஎஸ்ங்கிறது நியூ பென்ஷன் ஸ்கீம். நியூ பென்ஷன் ஸ்கீம்ங்கிறது இபிஎஃப்ல போடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் 8.5% கிட்ட கொடுத்துட்டு இருப்பாங்க. நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரெக்கரிங் டெபாசிட் பண்ணாலும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ டெபாசிட்டுக்கு அதிக அமௌண்ட் கொடுக்குறதுக்கு வந்து நமக்கு வந்து என்னங்கன்னா என்பிஎஸ்ல தான் போகணும். ஆனால் என்பிஎஸ்ல நீங்கள் போனால் அப்போ 18 இருக்கணும். அப்போ 18 வயசுக்கு மேலே போனால் தான் நீங்கள் அங்கே வந்து எம்ப்ளாய் ஆக முடியும், டெபாசிட் பண்ண முடியும், அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். அப்போ மைனருக்கு கிடையாது. மைனர்னா யார்? லெஸ் தென் 18. இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, மைனருக்கு அந்த பேரண்ட்ஸோ கார்டியனோ கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம். என்ன ஸ்கீமில்? நியூ பென்ஷன் ஸ்கீமில். நியூ பென்ஷன் ஸ்கீமில் போடும்போது என்னங்கன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கும். ஆனால் அவங்க 18 ஏஜ் ஆன பிறகு தான் அவங்க அட்டைன் பண்ண முடியும். அப்போ வந்து புது வாட்சாலியான்னு சொல்லி ஒரு மைனருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கிடைக்கிறக்காண்டி கொடுக்கக்கூடிய ஃபண்டு தான் என்னதுன்னா என்பிஎஸ் வாட்சாலியா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு 9. அப்போ 9 ப்ரியாரிட்டி. அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையுமே படிச்சிருக்கேன். எம்ப்ளாய்மெண்ட்டு, ஹியூமன் ரிசோர்ஸு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நியூ ஜென்ரேஷன் எல்லாத்தையும் 9 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கிடுங்க. இப்போ நார்மலாக பார்க்க போகிறோம் டேக்ஸ் ப்ரொபோஷல். இந்த டேக்ஸ் ப்ரொபோஷல் என்ன கேட்டால் நம்ம மெயினாக படிக்க வேண்டியது ஃபினான்ஸ் கமிஷன் ஒன்று உண்டு. ஃபினான்ஸ் கமிஷனுங்கிறது ஆர்டிக்கல் வந்து 280. அதாவது டேக்ஸை வந்து சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இது கூட உங்களுக்கு பரிசையில் கேட்பாங்க, அப்பாயின்மெண்ட்டில் கேட்பாங்க. 16th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் வந்து அரவிந்த் பனகாரியா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக கேட்கலாம். இப்போ வந்து இப்போ நான் இருக்கேன்னா நான் இன்கம் டேக்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுவேன். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்னங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பங்கு கொடுக்கணும். இப்போ ரன்னிங் போயிட்டு இருக்கிறது வந்து 15th ஃபினான்ஸ் கமிஷன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 41% கொடுக்கணும் அப்படிங்காங்க. ஒரு மாநிலத்துக்கு 100 ரூபா வந்து 40 ரூபா கொடுக்கணுங்காங்க. இப்போ டேக்ஸ் ப்ரொபோசல் இதில் நம்ம வந்து டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் இருக்கு. நம்ம என்னென்ன மாற்றிருக்காங்க, கஸ்டம் டியூட்டிஸில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் டியூட்டியில் நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கேன்சர் மெடிசின் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 3, அதில் கஸ்டம் டியூட்டி என்ன பண்ணால் எக்ஸம்டட் பண்ணிட்டாங்க. 1 மெடிசினில். அப்புறம் மொபைல் ஃபோன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பேசிக் கஸ்டம் டியூட்டி வந்து குறைச்சிருக்காங்க, 15% ஆக்கியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா தங்க விலைலாம் குறைஞ்சிச்சு. காரணம் என்னென்னா, கோல்டு அண்ட் சில்வர் வந்து கஸ்டம் டியூட்டி வந்து 15% இருந்துச்சு, அதை 6% ஆக்குனாங்க. அதேமாதிரி பிளாட்டினத்துக்கு 15.4 இருந்துச்சு, அதையும் 6.4 மாற்றினாங்க. அதனால் குறைஞ்சிச்சு. ஏன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் கஸ்டம் ஷ்ரிம்ப், ஃபிஷ்ஷு, அதுக்குள்ள உணவு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு, இறால் உணவு, மீன் உணவு, அதை வந்து இப்போ 5% மாற்றிருக்காங்க. இது கஸ்டம்ஸ் டியூட்டியில் சேஞ்ச் பண்ணுறது. ஏன்னா பிறகு பார்த்தீங்கன்னா அந்த சோலார் பேனல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து சோலார் எனர்ஜியை ஊக்குவிக்கிறோம். இப்போ சோலார் பேனலுக்கு நிறைய கஸ்டம் டியூட்டி வந்து எக்ஸம்டட் பண்ணாங்க. அப்புறம் கிரிட்டிக்கல் மினரலுக்கும் எக்ஸம்டட் பண்ணிக்காங்க. கிரிட்டிக்கல் மினரல்னா அந்த ஃபியூச்சர் யூசேஜுக்கு பயன்படக்கூடிய லித்தியம், பேட்டரியில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கும் வந்து என்ன கேட்டீங்கன்னா எக்ஸம்டட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு முக்கியமான கொஷின். பிறகு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டேக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது இன்டைரக்ட். இப்போ டைரக்ட் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ப்ரொபோசலில்
கேபிட்டல் கெயின் இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கெயினில் வந்து 20% டேக்ஸ் பண்ணியிருக்காங்க, லாங் டேர்ம் கெயினுக்கு 12% பண்ணியிருக்காங்க. இது கேட்பான் கண்டிப்பாக. லாங் டேர்ம் கெயின்னா ஷேர் மார்க்கெட்டில் போடுறது லாங் டேர்ம் கெயின். இப்போ எக்ஸாம்பிள் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு வீடு வாங்குறீங்க, வீடு வந்து 20 லட்ச ரூபாய்க்கு வாங்குறீங்க, ஒரு 10 வருஷம் கழிச்சு விற்கிறீங்க. 10 வருஷம் கழிச்சு விற்கும் போது எவ்வளோ விலைக்கு அதிகமாக விற்கிறீங்களோ, 30 லட்ச ரூபாய்க்கு விற்றீங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக விற்றீங்கன்னா அந்த கெயினுக்கு கிடைக்கக்கூடிய டேக்ஸ் 12.5 போடுவாங்க. இதுக்கு முன்னாடி வேற ஒரு பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவாங்க, அதை எடுத்துட்டாங்க. அப்போ பிரின்சிபல் பண்ணும்போது இதை வந்து இப்போ புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 12.5 தெரிஞ்சுக்கிடுங்க. நெக்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டைரக்ட் டேக்ஸில் இது முக்கியமான கொஸ்டின். அபாலிஷ் ஏஞ்சல் டேக்ஸ். இது கண்டிப்பாக கேட்பாங்க. 2012 யூபிஏ கவர்மெண்ட்டில் இதை கொண்டு வருவாங்க. அப்போ ஏஞ்சல் டேக்ஸ்னா என்னென்னா, ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி இருக்காங்க, அது இது வரைக்கும் ரிஜிஸ்ட்ரே ஆகலை, ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி இருக்காங்க. அந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணுறான்னா, முதல் தடவை வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே வர்றான். உள்ளே வரும்போது அந்த கம்பெனியுடைய ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படிம்பாங்க. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இது வந்து 100 ரூபான்னு வச்சுக்கிடுங்க. இப்போ ஆனால் அவன் எவ்வளோக்கு சேல் பண்ணுறான் கேட்டிங்கன்னா, அது 500 ரூபா கொடுக்குறான். அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது அவனுக்கு எவ்வளோ லாபம் இருக்குன்னா 400 ரூபா அதிகமாக வச்சு விற்கிறான். அந்த 400 ரூபாக்கு எவ்வளோ அதிகமாக, அந்த கெயினுக்கு எவ்வளோ அதிகமாக வச்சு விற்கானோ அதுக்கு வந்து ஒரு டேக்ஸ் போடுவாங்க. எவ்வளோ அதிகமாக கொடுக்கணும் அந்த டேக்ஸ்க்கு பேர் தான் ஏஞ்சல் டேக்ஸ். கிட்டத்தட்ட 30% போடுவாங்க. இது யாருக்கு போடுவாங்கன்னா இந்தியன்ஸ்க்கு போடுவாங்க. ஃபாரினருக்கு இந்த டேக்ஸ் கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேக்ஸை வந்து இப்போ அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அபாலிஷ் ஏஞ்சல் டேக்ஸ் ஃபார் ஆல் கிளாஸஸ் ஆஃப் இன்வெஸ்டர், எல்லாத்துக்குமே. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் எல்லா கம்பெனியும் அந்த லிஸ்டட் கம்பெனிக்குள்ள வருவாங்க அப்படின்னு லிஸ்டட் புதுசாக வரக்கூடிய கம்பெனியை ஊக்குவிக்கிறக்காண்டி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா, கார்பரேட் டேக்ஸ் ஆன் ஃபாரின் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 35 மாற்றிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது தெரிஞ்சு வச்சுருங்க, அவ்வளோதான். ஏன்னா இதில் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், ஒரு பட்ஜெட்டு ரிலீஸ் ஆனவே இன்கம் டேக்ஸில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு கேட்பாங்க. இப்போ புதுசாக, அதாவது நியூ டேக்ஸ் ரிஜிம்னு இருக்கு, ஓல்டு டேக்ஸ் ரிஜிம்னு இருக்கு. இல்லை நியூ டேக்ஸ் ரிஜிமில் ஒரு சேஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த சேஞ்சு கொடுக்குறனால ஒரு சராசரி ஒரு ஆளுக்கு எவ்வளோ சேவிங்ஸ் கிடைக்குன்னா 17,500 கிடைக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணிங்கன்னா நீங்கள் டேக்ஸே கட்ட வேண்டாம், நெல். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 7 லட்சம் வரைக்கும் சம்பாத்தியம் பண்ணிங்கன்னா அதுக்கு மட்டும் 5% கட்டணும். 7 லட்சத்துலேருந்து ஒரு 10 வரை கட்டுறீங்கன்னா அதுக்கு 10% டேக்ஸ். 10லேருந்து 12 வரை இருக்குன்னா 15% டேக்ஸ். 12லேருந்து 15 வரை சம்பாதிக்கிங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் டேக்ஸ்னா 20% டேக்ஸ். 15க்கு மேலே சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு 30% டேக்ஸ். ஏன்னா இது புதுசாக சேஞ்சஸ் பண்ணியிருக்குது. இது நீங்கள் அதை மட்டும் பார்த்து வச்சுருங்க. இது போக டிடக்ஷன் கொடுப்பாங்க, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பாங்க. ஒரு சேலரி எம்ப்ளாய்க்கு வந்து அந்த டிடக்ஷன் அமௌண்ட் வந்து 50,000 வந்து 70,000 மாற்றிருக்காங்க, எவ்வளோ நீங்கள் கழிவு பண்ணிக்கலான்னு. இதே பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 இருந்தவனுக்கு 25,000 மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு பட்ஜெட்னாவே என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ரிசிப்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், எவ்வளோ வருமானம் வருது எவ்வளோ செலவு பண்ணுறோம். இது வந்து 1 ரூபா காயினை வச்சு சொல்லுவாங்க. அதாவது அந்த 1 ரூபா காயின், இது 1 ரூபா காயினை வச்சு எவ்வளோ செலவாக இருக்குது அப்படிவாங்க. அப்போ ருபீஸ் ஃப்ரம்னா ரூபா எங்கேருந்துலாம் வருது, எங்கேருந்துலாம் வரும். கவர்மெண்ட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, அதில் நிறைய டேக்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் கடன் வாங்குவாங்க, இந்த மாதிரி நிறைய ரூபா வருது. அப்போ இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் நமக்கு வந்து இந்த கடன் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் 27%. ஃபாரோவிங் அண்ட் அதர் லியாபிலிட்டிஸ் இதுதான் அதிகம். ஆனால் இதை பரீட்சையில் கேட்க மாட்டாங்க. டேக்ஸில் எந்த டேக்ஸ்லேருந்து அதிக இன்கம் வந்துச்சு அப்படிம்பாங்க. அப்போ இந்த தடவை டேக்ஸ் எது கேட்டால் இன்கம் டேக்ஸ் தான் அதிகமாக வந்திருக்கு, 19%. இன்கம் டேக்ஸுங்கிறது டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் இன்கம் தான் 19% அதில் வந்திருக்கு. எப்போவுமே ஒரு கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸோட இன்கம் தான் அதிகமாக இருக்கும். எஸ்டிமேட் பண்ணுறது அது நமக்கு அதிகமாக வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்கம் டேக்ஸ் நிறைய சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. இது பண்ணுறதுக்கு நிறைய இடத்துக்கு லோனுக்குன்னு எங்கே போனாலும் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கான்னு கேட்காங்க. அதனால் நிறைய வரி போடுறதுனால போன வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சு. இப்போ மொதல் இன்கம் டேக்ஸ் 19%, ரெண்டாவது அதிகமாக டேக்ஸ் வருது ஜிஎஸ்டி 18%, மூணாவது அதிகமாக இருக்குது கார்பரேட் டேக்ஸு 17%. அப்போ இந்த தடவை அதிகமாக இருக்குது இன்கம் டேக்ஸ். ஆனால் போன தடவை பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் அதிகமாக இருந்தது. அப்போ இதை தான் நமக்கு பரிசையில் கேட்பாங்க. இது ரூபா வர்றது. இப்போ ரூபா செலவாகுது பார்த்தீங்களா, அதுவும் முக்கியம். அப்போ அந்த 1 ரூபா எப்படிலாம் செலவாகுதுன்னா, ஆக்சுவலாக நமக்கு அதிகமாக எங்கே செலவாகுதுன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டு.
ஏன்னா இது வந்து பர்சன்டேஜ் அடிப்பில் இதை தான் பரிசையில் கேட்பான். நான் இதை விட அதிகமாக எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய வருமானத்தை ஒரு மாநிலத்துக்கு ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஷேரிங், அப்போ ஸ்டேட்டுடைய ஷேரிங் அப்போ டாக்ஸஸ் 21% ஒரு மாநிலத்துக்கு கொடுக்குறது. அப்போ வருமானம் 100 ரூபா, 1 ரூபா வந்துன்னா 21 பைசா மாநிலத்துக்கு கொடுக்காங்க. ஆனால் பரிசையில் என்ன கேட்பானா, எதுக்கு அதிகமாக நம்ம பார்க்கணும், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டே 19%. 100 ரூபா வருமானம் 19 ரூபா இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டோம், மீதி 81 ரூபா வச்சு தான் செலவு பண்ணுறோம். அந்த 81 ரூபாவில் தான் மீதி உள்ள செலவெல்லாம் போயிட்டுருக்கு. அப்போ வந்து இந்த இடத்துல இதை விட நமக்கு அதை தான் கேட்பாங்க. இன்கம் தான் நமக்கு என்னது, எங்கேருந்து ரூபா வருது அதை தான் மெயினாக கேட்பாங்க. மற்றது நம்ம பார்த்து வச்சுக்கிற போகிறோம். இப்போ இதுதான் பட்ஜெட்டு. பட்ஜெட்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியதுன்னா அந்த 9 ப்ரியாரிட்டிஸை பார்த்துட்டு அதில் ஸ்கீமை நல்லா பார்த்துட்டுங்க. முக்கியமான வேல்யூ அழுத்தி பார்த்துருப்போம். சின்ன நோட்ஸுங்க, இதனுடைய பிடிஎஃப் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருப்போம். இதை எடுத்து ஒரு ஆட்டை பார்த்து வச்சுருங்க. இங்கே பரீட்சைக்கு போகும்போது, அதே எக்ஸாம் போகும்போது காலையில் ஒரு ஆட்டை பார்த்துட்டிங்கன்னா எப்படி நீங்கள் ஒரு 5 கொஸ்டினாடு கிராக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம என்ன பண்ணால் ஒரு முக்கியமானது, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 மார்க் கேட்காங்கன்னா, இப்போ நம்ம சிம்பிளிஃபைடாக ஒரு 8 டே தான், 8 இதனால தான் பார்க்க போகிறோம். மினிமம் 20 மார்க் எடுக்கிற மாதிரி நம்ம உங்களை உருவாக்கி விட்ருவோம். 20 to 25 மார்க் எடுக்கிற மாதிரி. அதனால் தைரியமாக கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும். நல்லா திரும்ப திரும்ப பாட்டு போங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு மார்க்கை தூக்கி விடும். மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ்ங்கிறது எல்லாருமே சஸ்டைனபிளாக போட்டுட்டு இருப்பாங்க. இது நிறைய பேர் வீக்காக இருப்பாங்க. அதனால தான் வீக்காக இருக்க போது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1 மார்க் வச்சிருக்காங்க, கட் ஆஃப் வச்சிருக்கான். என்ன அப்போ இந்த இடத்த நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கட் ஆஃப் ஏறும்போது ஈஸியாக நம்ம என்னென்னா கிளியர் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போயிடலாம். தேங்க்யூ.